பெண்ணை இழிவுபடுத்தி பேசுபவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க மாட்டார்கள். நான் பெண்ணை இழிவுபடுத்தினதில்லை. உங்கள் அப்பா பெண்களை இழிவுபடுத்தின கதையை பூரா சொல்லவா? பெண்ணை இழிவு அவர் சுயமரியாதைக்காரர்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? உங்கள் அண்ணன் பெண்ணை இழிவுபடுத்தின கதைகளை சொல்லவா? உங்கள் அண்ணன் மகன் பெண்களை இன்னும் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் நிறைய கதை வருது, அதை சொல்லவா? பெண்களை உங்கள் கட்சியை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் பெண்களை கொச்சப்படுத்தி மேடையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பெண் போலீஸை கையை பிடிச்சலுக்கு நான் இவங்க பெண்ணை இழிவுபடுத்துகிறவள இது சுயமரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்களே. உங்கள் கட்சிக்காரன் பூரா அப்போ சுயமரியாதைக்காரன் இல்லையா? கதை என்ன? அந்த சாரில் என்னாச்சு? இந்த பெண்ணை எவ்வளவு இழிவுபடுத்தி ஒரு 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 உங்கள் கட்சிக்காரன் ஒரு தலைவனை அமைச்சரை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு இழிவுபடுத்தி அந்த பெண்ணையை கொச்சப்படுத்தி அந்த சார்னு ஒருத்தனே இல்லைன்னு சொல்லி கதையை மாற்றினீங்களே. நீங்கள்லாம் வெக்கம் இல்லாமல் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு இது சொல்கிறது எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியலையே. அன்னைக்கு பெண்கள் விதவை பெண்கள் அதிகமாகி விட்டார்கள் டாஸ்மாக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணி கொண்டு இருக்கீங்களே. நீங்கள்லாம் பெண்மையை பற்றி பேசலாமா அப்படிங்கிற? அதனால் கொஞ்ச நாளைக்கு வாயை பொத்திட்டு இருங்க. வாயை திறந்தீங்கன்னா பதில் வரும். உங்கள் கதை பூரா வெளியில் ஊரலும். அப்புறம் என்ன தப்பாக நினைக்காதீர்கள். நிறைய விஷயம் இருக்குது. இதிலே நிறைய விஷயம் சொல்லணும். கட்டுப்பாடு காரணமாக சொல்ல. ஏன்னா பெண்களை பற்றி நீங்களும் உங்கள் குடும்பத்துலேயும் பேசாதீங்க. பெண் உரிமையை பற்றியும் பேசாதீங்க. பெண்களை உங்களை மாதிரி கொச்சைப்படுத்தியவர்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. பெண்களை பற்றியோ பெண் உரிமையை பற்றியோ பேசுகிறதுக்கும் சுயமரியாதைக்காரர்கள்னு சொல்வதற்கும் தீக்காக்காரன் சொல்வதற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமே யோகியதை கிடையாது.